தமிழக அரசியல்ல சசிகலாவால் பிளவு, டிடிவி தினகரனால் பிளவு, ஓ பன்னீர்செல்வத்தால் பிளவு என்று அடுத்தடுத்து பிளவுகளை சந்தித்த அதிமுக வலிமையாகவே இருந்தது. ஆனா விஜய் என்ட்ரி மற்றும் அவரது அரசியல் வெற்றியால் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. தாவேகாவிற்கு வேலுமணி தரப்புல 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 22 பேர் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்காங்க. அதிமுகவின் இத்தனை குழப்பம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய பிளவை அதிமுக சந்திக்கும் நிலையில அது பற்றி வாயை திறக்கவில்லை. தாவேகாவிற்கு ஆதரவு அளித்தது குறித்தும் வாய் திறக்கவில்லை. இதன் மூலம் அதிமுகவில் ஏற்படும் பிளவுகளை பாஜக ரசிப்பதாக விமர்சனங்களும் எழுந்திருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல மக்களின் பேர் ஆதரவை பெற்று வந்த அதிமுக இன்று தனது அரசியல் வரலாற்றின் மிக கடுமையான சவாலை சந்தித்து வருது. 2026 தேர்தல் முடிவுகள் கட்சிக்கு ஏற்பட்ட ஒரு சாதாரண தோல்வியாக இல்லாமல் அதன் அடித்தளத்தையே நிலைகுலைய செய்திருக்கு. ஒரு காலத்துல திமுகவிற்கு நேரடியான மாற்றாக திகழ்ந்த அதிமுக தற்பொழுது உள்கட்சி பிளவுகள், தலைமை போட்டி, கூட்டணி அரசியலில் ஏற்பட்ட தவறான கணக்கீடுகள் மற்றும் தொண்டர் மட்டத்தில் ஏற்பட்ட மன சோர்வு ஆகிய காரணங்களால் கடுமையான பலவீனத்தை எதிர்கொண்டிருக்கு. தற்பொழுது அதிமுகவுக்குள் உருவாக்கியுள்ள மோதல் சாதாரண அதிகார போட்டியாக மட்டும் பார்க்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்பி வேலுமணி ஆகியோருக்கு இடையேயான கருத்து வேறுபாடு கட்சியின் எதிர்காலத்தை, தலைமையையும் அரசியல் திசையையும் தீர்மானிக்கும் அளவுக்கு தீவிரமடைந்திருக்கு. அதிமுகவில் பொதுக்குழுவை கூட்டினால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை பதவிக்கு ஆபத்து ஏற்படும் அளவிற்கு அதிமுகவில் ஒரு பிரிவினர் அவருக்கு எதிராக மாறியிருக்காங்க. ஏனெனில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் பதவியை சுற்றி உள்ள விவகாரத்துல வேலுமணி தரப்புக்கு 25 எம்எல்ஏக்களும் எடப்பாடி தரப்புக்கு 22 எம்எல்ஏக்களும் ஆதரவாக இருப்பதாக கூறப்படுது. எடப்பாடியின் ஒற்றை தலைமை என்ற அரசியல் உருவாக்கத்திற்கு பெரிய பின்னடைவாக வந்திருக்கு. இதுவரை கட்சியை முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாக கருதப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு அரசியல் எச்சரிக்கை மணியாகும். 2026 தேர்தலுக்கு முன்பே தாவேக தலைவர் விஜயுடன் கூட்டணி அமைக்கும் வாய்ப்பை அதிமுக தவறவிட்டது. தற்பொழுது வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு வைக்கும் விமர்சனமாக இருக்கு. இது அதிமுக உள்கட்சிக்குள் மிகப்பெரிய அரசியல் தவறாக விமர்சிக்கப்படுது. இன்று வேலுமணி ஆதரவு அணியினர் நம்பிக்கை வாக்கெடுப்புல விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தது அதிமுகவின் அதிகாரப்பூர்வ அரசியல் நிலைப்பாட்டையே கேள்விக்குறியாக்கி உள்ளது. இதன் மூலம் கட்சிக்குள் ஒரே அரசியல் கோடு இல்லை என்பதும் வெளிப்படையாகியிருக்கு. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் மற்றும் சி. விஜயபாஸ்கர் ஆகிய மூத்த தலைவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுவது எடப்பாடி பழனிசாமியை கட்சிக்குள் தனிமைப்படுத்தியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. தொடர் தேர்தல் தோல்விகளுக்கு பொறுப்பேற்ற தலைமை மாற்றம் தேவை என்ற இவர்களின் கருத்து 2ஆம் கட்ட தலைவர்களும் தொண்டர்களும் மத்தியில ஆதரவு கிடைத்திருக்கு. அதில் குறிப்பாக விஜயின் அரசியல் தாக்கத்தை எடப்பாடி பழனிசாமி சரியாக மதிப்பிடல. அதுவே தேர்தல் தோல்வி காரணம் என்ற சி.வி. சண்முகம் வைத்த விமர்சனம்தான் அதிமுகவிற்கு அதிகம் பேசப்படுது. அதிமுகவின் தோல்வி என்பது வெறும் தேர்தல் கணக்கீடு தவறல்ல. புதிய தலைமுறையின் அரசியல் மாற்றங்களை புரிந்து கொள்ள தவறிய தலைமைக்கான விளைவு என்ற பார்வையும் வலுப்பெற்றிருக்கு. அதிமுக உள்கட்சி பிரச்சனைகளால் சிதறி கொண்டிருக்கும் நிலையில பாஜக வெளிப்படையான தலையீடு எதையும் செய்யாமல் அமைதியாக இருந்து அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த மௌனம் சாதாரண அரசியல் மரியாதையா அல்லது திட்டமிட்ட நீண்டகால அரசியல் வியூகமா என்ற கேள்வியும் அரசியல் நிபுணர்களால் எழுப்பப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவில் சசிகலாவால் பிளவு, டிடிவி தினகரனால் பிளவு, ஓ பன்னீர்செல்வத்தால் பிளவு என்று அடுத்தடுத்து பிளவுகளை சந்தித்தது. இப்பொழுது வேலுமணி தரப்புல பெரும்பாலான நிர்வாகிகள் பிரிந்து நிற்கிறாங்க. அதிமுக இப்படி சல்லி சல்லியாக உடையும் போது அதன் பாரம்பரியமான திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறும் சூழல் உருவாக்கியிருக்கு. அந்த வாக்குகளை தன்னுடைய அரசியல் அடித்தளமாக மாற்றிக்கொள்ள பாஜக முயற்சிக்கிறது என்ற கருத்து வலுப்பெறுகிறது. அதாவது அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு பதிலாக அது பலவீனமடைந்த பிறகு அதன் அரசியல் இடத்தை தானே நிரப்ப வேண்டும் என்பதே பாஜகவின் நீண்ட நோக்கமாக இருக்கலாம்னு திமுக, அதிமுக ஆதரவு அரசியல் ஆய்வாளர்கள் கருதி இருக்கிறாங்க. தமிழக அரசியல்ல பல ஆண்டுகளாக திராவிட கட்சிகளை ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. அந்த அமைப்புல பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டுமெனில் அதிமுக போன்ற வலுவான திராவிட கட்சி பலவீனமடைய வேண்டிய அவசியம் என்பதை பாஜக புரிந்து கொண்டுள்ளது.
அதனால அதிமுகவின் வீழ்ச்சி என்பது பாஜகவிற்கு ஒரு அரசியல் வாய்ப்பாக மாறுது. கடந்த சில ஆண்டுகள்ல பாஜகவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாகவே பேசிய தருணங்கள் இருந்தன. தற்பொழுது அவர் அரசியல் நெருக்கடியில் இருக்கும் நேரத்துல பாஜக எந்தவித ஆதரவும் அளிக்காமல் அமைதியாக இருப்பது அவருக்கான மறைமுக அரசியல் எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுது. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்ட பல பிரிவுகளாக ஏற்கனவே சிதறி இருந்த அதிமுக தற்பொழுது வேலுமணி அணியின் எழுச்சியால மேலும் பலவீனம் அடைந்திருக்கு. இந்த சூழல்ல கட்சி மீண்டும் ஒன்றுபட்டு எழுமா அல்லது பல சிறு அணிகளாக பிளந்து தனது அரசியல் அடையாளத்தை இழக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. ஒரு காலத்துல தமிழக அரசியலின் முக்கிய அச்சாக இருந்த அதிமுக இன்று தனது இருப்பை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டிருக்கு. இந்த அரசியல் குழப்பத்தை வெளியில் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கும் பாஜக அதிமுகவின் வீழ்ச்சியால உருவாகும் அரசியல் வெற்றி தளத்துல தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முயற்சிக்கிறது. 2026க்கு பிந்தைய தமிழக அரசியல் அதிமுகவின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியதோடு மட்டுமல்லாம புதிய அரசியல் சக்திகள் உருவாகும் வாய்ப்புகளையும் திறந்துவிட்டுள்ளது. இனி நடைபெறும் அரசியல் நகர்வுகள் தமிழகத்துல திராவிட அரசியலின் அடுத்த கட்டத்தை நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய திருப்பமாக அமையலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.